திருச்சியில் இன்று மாலை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார். இக்கூட்டத்தில் பங்கேற்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார்லஸ், இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்தெந்த கட்சியை சேர்ந்த யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், என்னென்ன விஷயங்கள் குறித்து தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருது? முக்கியமாக இன்று மாலை பாரத பிரதமர் நாம் நின்று கொண்டிருக்க எடமலைப்பட்டி புதூர் அருகே உள்ள இந்த திடலுக்கு அவர் வருகிறார். அதற்கு முன்னதாக மிக முக்கியமாக சற்று நேரத்துக்கு முன்னதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இப்போ சற்று நேரத்துக்கு முன்னதாக மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பிளாசம் விடுதியில் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி மிக முக்கியமாக அவர்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் இப்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது திருச்சிக்கு மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள அந்த விடுதிக்கு வந்துவிட்டார். அவருடன் கலந்து ஆலோசனை என்பது நடைபெறுகிறது. நேற்று இரவே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குறிப்பிட்டிருந்தார். இன்று திட்டமிட்டபடி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் அவர்களுடைய கூட்டம் என்பது கிடையாது. அதற்கான முடிவெடுப்பது அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவெடுப்பார்கள். கூட்டணிக்காக திட்டமிட்டு எந்த கூட்டமும் நடத்தவில்லை. ஆனால் இப்ப மரியாதை நிமித்தமாக அவர் நேரடியாக சென்று சந்திக்கிறார். அதைவிட மிக முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய போகிறதா என்று தொடர்ந்து இந்த தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த நிலையில் இப்ப தற்பொழுது அது தொடர்பாகவும் நேற்று பியூஷ் கோயலிடம் கேள்வி எழுப்பிய பொழுது இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுப்பார் என்று அவர் தகவல் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அவருடைய இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே இன்று மாலை நடைபெறும் பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய இந்த இடத்துக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து கொண்டே மிக முக்கியமாக அந்த கருத்தையும் பதிவு செய்ய வேண்டும். இங்கு கூட்டணி கட்சி தலைவர்களுடைய பிரதமருடன் சேர்த்து அவங்களுடைய இந்த ஆள் உயர இந்த கட்டவுட்டுகள் என்பதும் வைக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதே போல் மிக முக்கியமாக அவர்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் ஜி.கே. வாசன் அதே போல் பாரிவேந்தர் உள்ளிட்டவர்களுடைய கட்டவுட்டுகள், அது மட்டும் இல்லாமல் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட அவர்களுக்கான பெரிய வரவேற்பு பதாகைகள் என அனைத்தும் வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 60 ஏக்கர் பரப்பளவில் இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் மற்றும் அரசு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. 5655 கோடி மதிப்பீட்டில் அரசு அதாவது திட்டங்களை அடிக்கல் நாட்டுவது, முடிந்த திட்டங்களை துவக்கி வைப்பதற்கான பிரதமர் அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அதன் பிறகு என்டிஏ அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொள்வார். அதற்காக மிகப்பெரிய அளவில் பிரத்யேகமான ஏற்பாடுகளும் LED திரைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இது மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அனைவரும் திருச்சியில் முகாமிட இருக்கிறாங்க. இன்னும் சிறிது நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த தலைவர் அன்புமணி அவர்களும் அதே போல் மற்றவர்களும் ஏசி சண்முகம் உள்ளிட்டோரும் சிறிது நேரத்தில் வருவார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடுதியில் தங்கியிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர் தங்கியிருந்த நட்சத்திர விடுதியில் இருந்து தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தங்கியிருக்கக்கூடிய விடுதியில் அவர் தொடர்ந்து அதற்கான இந்த ஆலோசனை என்பது ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் மிக முக்கியமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்கள் அந்த 2-3 நாட்களுக்கு முன்னதாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருந்தது. இன்னும் சில கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வர இருப்பதாக தகவல் தெரிவித்திருக்காங்க. நேற்று கூட பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனை கேட்டபொழுது அது தொடர்பாக பாஜக தலைமை தான் முடிவெடுக்கும் என்று அவர் ஒற்றை வரியில் பதில் சொல்லிவிட்டார். தொடர்ந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை பதிவு செய்கிறார்கள். ஆனால் இதுவரை எந்த விதமான உறுதியான தகவலையும் தமிழக வெற்றி கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் என்பதை யாரும் உறுதியாக சொல்லவில்லை. இது குறித்த அனைத்து முடிவையும் எடுக்கக்கூடிய அவருக்கான அந்த அனைத்தும் அனைத்து உரிமையும் எடப்பாடி பழனிசாமி கொடுத்துள்ளதாக பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவித்திருக்காங்க. தொடர்ந்து இந்த கூட்டணி மிக முக்கியமாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய திடல் ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். 3500 போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு வராங்க. ஒட்டுமொத்தமாக இந்த திடல், இந்த பஞ்சப்பூர் அருகே உள்ள இந்த திடல் பிரதமர் கலந்து கொள்ளும் இந்த பகுதி, அதே போல் விமான நிலையம் 5 அடுக்கு பாதுகாப்பில் முழுவதுமாக கட்டுப்பாட்டில் இருக்கு. ஒவ்வொருவரும் உள்ளே நுழையக்கூடிய ஒவ்வொருவரும் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். இந்த சாலையில் வேறு வாகனங்கள் மிக முக்கியமாக எடமலைப்பட்டி புதூரில் இருந்து பஞ்சப்பூர் அதாவது திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலைக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் எந்த வாகனத்தையும் சோதனை செய்யாமல் அனுப்புவதில்லை. அதற்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட ஒரு 60 ஏக்கர் பரப்பளவில் வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடமும் அமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் தொட்டிகளும் ஆங்காங்கே சிறிய அளவில் இந்த டேங்குகளும் அமைக்கப்பட்டு உள்ளன. சரியாக 5:30 மணிக்கு மேல் பாரத பிரதமர் இந்த பஞ்சப்பூர் பகுதிக்கு அவர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிபேட் அதாவது அங்கே விமானத்தில் இறங்கி ஹெலிகாப்டர் மூலம் பின்னே அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட் தளத்தில் இறங்குவார். எதுவழி
திருச்சியில் இன்று மாலை பிரதமர் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. களத்திலிருந்து தகவல்களை தந்தமைக்கு நன்றி சார்லஸ்.